மீனவ கிராமத்து இளைஞராக நடிச்சிருக்கும் ஜிவி பிரகாஷ் தோற்றம் மற்றும் நடிப்பு ரெண்டுலேயுமே எந்தவித மாற்றமும் இல்லாமல் வழக்கம் போல் நடிச்சிருக்காரு. இயக்குனர் சொன்னதை மட்டும் செஞ்சுருக்காரு ஜிவி பிரகாஷ். ஹீரோயினாக நடிச்சிருக்க திவ்யா பாரதி இந்த படத்தில் பெரிய ரோல் எதுவும் இல்லாட்டியும் அவங்க வலுக்கட்டாயமாக திணிச்சிருக்கிற மாதிரியே சில காட்சிகள் படத்தில் வச்சுருக்காங்க. மற்றபடி மற்ற வேடங்கள் நடிச்சிருக்க எல்லாரும் தங்களோட வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இந்த படத்தில் கிரீன்மெட் படங்கள்னாலே கோகுலம் ஃபினாய் தான் ஒரு முத்திரை குத்தப்பட்ட ஒளிப்பதிவாளர் நம்ம கோகுல் ஃபினாய். கடலோட அழகு மற்றும் ஆபத்து மற்றும் பிரம்மாண்டம் எல்லாத்தையுமே திரையில் கிரீன்மெட் மூலமாக கொண்டு வரணும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அவரோட முயற்சி இந்த படத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கு. நடிகராக சொதப்பி வந்தாலும் இசையமைப்பாளராக சாதித்து வந்த ஜிவி பிரகாஷ் தனது சொந்த படத்திலேயே இசையில் இப்படி சொதப்பி இருக்கிறது ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமாக இருக்கும். பாடல்கள் இந்த படத்துக்காக வந்ததாக இல்லாமல் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. இதனால் ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமாக இருக்குது. பின்னணி இசையும் பெரும் சத்தத்தோட காதை கிழிக்கிற மாதிரி தலைவலி ஏற்படுத்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். படத்தொகுப்பாளர் ஷான் லோகேஷ் கதைக்கு திகில் முக்கியமாக இல்லை திகிலுக்கு பின்னாடி இருக்க திருப்பங்கள் முக்கியமான ஒரு குழப்பத்தோடையே அந்த கதையை கொண்டு போயிருக்காரு. அதனால் படத்தில் வர சஸ்பென்ஸும் கூட திரைக்கதையில் எந்தவித சுவாரஸ்யத்தையும் கொடுக்காம சாதாரணமாக கடந்துட்டு போயிருச்சு. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்க கமல் பிரகாஷ் கடலில் நடக்கும் திகில் மற்றும் திகில் கதையை ஃபேண்டஸியாக சொல்ல முயற்சி செஞ்சுருப்பார். ஆனால் அழுத்தமான கதை மற்றும் பலமான திரைக்கதை இல்லாதனால அவரோட ஃபேண்டசி மற்றும் திகில் யோசனைகள் பார்வையாளர்கிட்ட எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்தலை. கிராஃபிக்ஸ் மூலியமாக வரக்கூடிய அமானுஷ்ய உருவம், கடலில் நடக்கிற ஆவிகளுக்கு இடையில் சண்டை நடக்கும். அந்த காட்சிகளுக்கெல்லாம் படக்குழு பெரிய உழைப்பு எடுத்திருந்தாலும் அதில் வர கிராஃபிக்ஸ் காட்சிகள் ரொம்ப சொதப்பலாக தான் இருந்துச்சு. அந்த சொதப்பல் படத்துக்கு பலவீனமாக அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் கிங்ஸ்டன் படம் பழுதடைந்த படகு தான். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5க்கு 2 தான் கொடுப்பேன். இதை நீங்களும் தேட்டரில் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ, கமெண்ட், கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.